வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்னன்னா இப்ப சமீப காலமாவே பாத்தீங்க அப்படின்னா ரேமா இருக்கட்டும், எஸ்எஸ்டியா இருக்கட்டும், டிரேமா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து செம்மையா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா நகை விலை மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு போல அப்படின்னு நினைச்சேன். நகை விலையை விட இது டபுள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சரி, நானும் இப்போ குறையும் அப்போ குறையும், நம்ம குறைஞ்ச பிறகு நம்ம ஒரு வீடியோ பண்ணிடுவோம், ப்ரைஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இருக்க டெய்லி 200 ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நகை விலை என்னாச்சும் திடீர்னு நம்ம நியூஸ்ல பாக்குறப்ப ஒரு 20 ரூபா குறைஞ்சிருச்சு, 30 ரூபா குறைஞ்சிருச்சுன்னு ஏதோ ஒரு நியூஸ் வரும். இதுக்கு வாய்ப்பே இல்லை. நியூஸ் வெளில வராமலேயே ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அப்ப உண்மையிலே வந்து ஏஐ தான் காரணமா அப்படின்னு கேட்டா ஏஐ தான் காரணம். ஏன்னா ஃபியூச்சர்ல ஏஐ தான் இனிமே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு ஆயிடுச்சு. அப்படின்றப்ப அதுக்கான ஒரு சில மேனுஃபேக்சரிங் வந்து பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஹை பேண்ட்வித் மெமரி வந்து தேவைப்படுது. அப்ப ஹை பேண்ட்வித் மெமரி அப்படின்றப்ப DDR5 ரேம் தான் வந்து ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல தேவைப்படுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐ இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஹை பேண்ட்வித் மெமரி தேவைப்படுது. அதாவது DDR5 மெமரி வந்து தேவைப்படுது. அப்படின்றப்ப என்ன பண்றாங்கன்னா மொத்தமா பெரிய லெவல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீ வந்து அந்த DDR5 ரேம்ல எனக்கு கொடுத்துரு, ஏன்னா நான் வந்து ஃபியூச்சர்ல ஏஐ உருவாக்குறதுக்காக இந்த சிப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் பண்ணிருக்காங்க. அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது சாம்சங், ஹைனிக்ஸ், மைக்ரான் இவங்கள மாதிரி கம்பெனிலாம் அப்போ DDR4, DDR3 பழசெல்லாம் வந்து நம்ம தொடக்கூடாது, வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து பெரிய அமௌண்ட் இவன் கொடுத்துருக்கான், அப்போ இவனுக்காண்டி நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த DDR5 சிப்பு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ அதில் வந்து அவங்களோட நோக்கம் முழுக்க இருக்கிறதுனால இந்த DDR4, DDR3 இதுலலாம் வந்து இவங்க கவனம் செலுத்தலை. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் ஆகுது. ஒரு மாதத்துக்கு ஒரு 1 லட்சம் DDR4 ரேம் வந்து இறங்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 10,000 தான் வருது. அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாகுது. அப்போ டிமாண்ட் அதிகமாகிறப்ப இங்கே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது பிரதர், ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். சரி, இந்த டிசம்பர் எண்டில் குறைஞ்சி போயிடும், நம்ம ஒரு வீடியோ பண்ணிடுவோம், குறைஞ்சிருச்சு சீக்கிரம் வாங்க நம்ம லேப்லாம் ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி. இல்லை, அவங்க சொல்கிற கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா குறைஞ்சது 6 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் நம்மளோட நேரம் அவங்க வந்து ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சி ஓரளவு செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி DDR4, DDR3 ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அதை தொடர்ந்து ஏஐ வந்து பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக DDR4, DDR3 இதெல்லாம் வந்து அழிச்சிருவாங்க. ப்ரைஸ் வந்து எங்கேயோ போயிடும், வாய்ப்பே கிடையாது கம்மியாகிறது. சரி, இது இன்க்ரீஸ் ஆகிறது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூஷியல் வந்து அவங்களோட SSD அண்ட் ரேம் இது ரெண்டுத்தையும் வந்து சேல் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. எல்லாம் மறக்க முடியாத நாளுக்கா, மறக்க முடியாத நாள் போயிடுச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் இது வந்து அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் குரூஷியலோட SSD தான் அப்புறம் வாங்கியிருக்கேன், அப்போ நான் குரூஷியலோட ரேம் தான் வாங்கியிருக்கேன், அப்போ வாரண்டியில் நான் என்ன பண்ணுறது, இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அவங்க வாரண்டி சப்போர்ட்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம், நாங்கள் சேல்ஸை மட்டும்தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? குரூஷியலே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி போகிற அளவுக்கு இருக்குது. அப்படின்றப்ப இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. இதில் நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸும் இப்போ இருக்கிற ப்ரைஸையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். அதாவது DDR4 ரேம் 8GB பொறுத்த அளவு வெறும் 1500 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கான ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 4250 ரூபா. நகை விலையெல்லாம் என்னங்க நகை விலை, ரியல் எஸ்டேட்டில் என்னங்க ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து ஸ்டாக் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க நேரம், அந்த மாதிரி இருக்குது ஸ்டாக். ஆனால் யாருக்கிட்டையும் இல்லை, அதான் உண்மை. எல்லாருக்கிட்டையும் வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ரைட்டு. அப்போ DDR3 8GB ரேம் வந்து என்ன ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வெறும் 750 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 1619 ரூபா வருது. இது இன்னைய ரேட்டு. நாளைக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகலாம், சொல்ல முடியாது. சரி, ரைட்டு. அடுத்து வந்து ஒரு 128GB EVM SSD வந்து எவ்வளோக்கு சேல் ஆகிட்டு இருந்துச்சு தெரியுமா? வெறும் 950 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ரேட்டு தெரியுமா? 1699 ரூபா, கிட்டத்தட்ட 1700 ரூபாய் வருது. அதே இது 256 SSD என்ன ரேட்டு வருது தெரியுமா? வெறும் 1150 ரூபா வித்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதே 256 SSD வந்து என்ன ரேட் வருது தெரியுமா? 3000
309 வருது. இது இன்னைக்கு ரேட்டு. ஆக்சுவலாக நேற்று நான் ரேட்டு கேட்டப்போ 3000 இன்னைக்கு 300 ஏறி இருக்கு. வீடியோ பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏறிட்டு இருக்கு. இந்த மாதிரி சரசரம் ஏறிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வந்து ஹைப்பாக போயிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் குரூஷியலோட ப்ரைஸ்லாம் போய் பார்த்தா காட்ட மாட்டேங்குது, ஆன்லைனில் இல்லை. அவ்வளோதான் குரூஷியல்லாம். அவங்களாம் வந்து கிளம்பிட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், இதை வந்து யாரும் நல்லா கணிச்சது தெரியுமா? இன்டெல்காரன் கணிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த 13th Gen அதெல்லாம் வந்து அவன் வந்து கவனம் செலுத்தலை. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த இன்டெல் கோர் அல்ட்ரா அப்படிங்கிற நேம் மாற்றினான் பார்த்தீங்களா? நேம் மாற்றினப்பே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பயே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து ஏஐ ஃபியூச்சர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம், அதில் வந்து நிறைய நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கூட சரி என்ன ஏஐ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். இன்றைக்கி தான் தெரியுது அது அந்த ஏஐயோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இது வந்து இன்டெல் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான லேப்டாப்பை தான் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து நமக்கு இந்த 13th Gen வராது. இனிமேல் அப்படியே மாறும். இன்டெல் கோர் அல்ட்ரா 125H 25H இந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சோம். ஃபுல்லாக ஏஐ பேஸ்டு லேப்டாப் தான் இனிமேல் வர போகிறது ஃபியூச்சரில். அது ஒரு விஷயம் இருக்குது. இதை கேட்குறீங்க, அப்போ கரண்ட் இருக்கிற DDR5 ரேம்லாம் என்ன ரேட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,319 16 GB ரேம் இன்னைய ரேட்டு. அப்போ எல்லாமே வந்து ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் நமக்கு வந்து லேப்டாப் மேனுஃபேக்சரிங் ஆகி வருது பார்த்தீங்களா, நியூ லேப்டாப்லாம், அதோட ப்ரைஸுமே கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்டன் ஆகும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ பிசிக்கு ப்ரோ அவங்களுக்கு இதே கதை தான். ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ரேமும் சரி, எஸ்எஸ்டியும் சரி, NVMeயும் சரி, இது அதனது கிராஃபிக்ஸ் கார்டும் சரி. ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து VRAM இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா செம ஹைப்பில் போகும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு சில அந்த டெக்குக்குள்ளே ஒரு நியூஸ் பேசிக்குவாங்க அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சரில் நமக்கு வந்து இந்த DDR3 இந்த ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே வந்து எந்த ஒரு பிசியுமே அசம்பிள் பண்ண முடியாத அளவுக்கு தான் இப்போ கொண்டு வராங்க. அதாவது ஸ்டார்டிங்கே வந்து 30,000 தான் வந்து நம்ம ஒரு பிசி பில்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த நம்ம டெக் வட்டாரத்தில் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஒன்று. அப்போ நம்ம எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட லக்கு. எனக்கு இப்போ லேப்டாப் தேவையில்லை அப்படின்னா ஒரு 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோலாம் என்னால் முடியாது அப்படின்னா தாராளமாக இன்றைக்கே போய் நீங்கள் ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு டெஸ்க்டாப்போ நீங்கள் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நாளுக்கு நாள் நான் பார்த்த வரைக்கும் இந்த 2 மாதத்தில் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 200 100 நம்மளால் ரேட்டே சொல்ல முடியல. நான் இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் எஸ்எஸ்டிக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, நாளைக்கு இது வந்து அந்த எஸ்எஸ்டி ஆர்டர் போடுறதுக்காக பேசணும் அப்படின்னா, சார் ஒரு 200 எக்ஸஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்றாங்க. அப்போ இங்கே பாதிக்கப்படுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் தான். இது என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு கவர்மெண்ட் வந்து ஏன் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏன்னா டேக்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம் எல்லாமே. அப்போ இது அப்படியே டபுள் மடங்காக ஏறிட்டு போகுது அப்படின்றப்ப அது ரொம்ப வந்து ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. என்னதான் ஏஐ வந்து ஒரு சைடு வளர்ச்சி சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு வந்து நமக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பிசி நம்ம அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா, அதே பிசி இன்றைக்கி நம்ம அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 16,000 ரூபாய் வருது. அப்போ எங்கே போய் டிஃப்ரெண்ட்டில் வந்து முடிச்சு விட்ருக்கு பாருங்கள் இந்த ஏஐ அப்படின்றது. இருந்தாலும் குரூஷியல் போகிறது குரூஷியல் லவ்வருக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு சில நேரம் இறங்கி அடிச்சு போடுவாங்க. டெக்கை பொறுத்தளவு அதுதான். யார் எங்கேருந்து அடிப்பாங்க, எப்படி ஏறும் எப்படி இறங்கும் அப்படின்றது தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நடந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.